சூப்பர், வெரி குட். அஃப்கோர்ஸ் அப்படி பார்த்தோம்னா நமக்கு 1 மந்த் ஆயிருக்கு இந்த ரிவ்யூ செஷன்ல. ஸோ 1 மந்த் நம்ம ப்ராக்ரஸ் இருக்கிறது வெரி குட். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம 21 days பண்ணோம்னா நம்ம மைண்ட் அது பக்கசம் ஆயிடும். வாட் எவர் இட் மேபி, நீங்க படிக்கிறது ஒரு 12 hours டே உட்காந்தாலும் சரி, 14 hours கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி. ஸோ பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். ஓகேவா? வெரி குட். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக் வந்து என்னை போட்டு பெண்டு நிமித்திட்டீங்க எல்லாரும். டெய்லி 5 பேப்பர் எழுதி அனுப்பிச்சா நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஆ, என்ன ஜெகன்? டெய்லி அனுப்பிச்சா ஏ அவ்வளோலாம் எழுதுல சார், 2 டெஸ்ட் தான் சார் எழுதுவேன். நீங்க ரெண்டு எல்லாருமே சூப்பரா எழுதினாங்க. மாதேஷ்லாம் ஆடி டெய்லி எழுதிட்டு இருக்கான். 1 2 3 முடிச்சிட்டா மாதேஷ் ஆடிட்டு. கரெக்டா மாதேஷ்? இன்னொரு சார் பக்கம் அதுவே ஸ்வேதா. ஸ்லோ ம், ஸ்லோவா சொல்லுங்க போகிற சொல்லுங்க. மாதிரி. அதுவே ஸ்லோவா இல்ல, குட் பேஸ் தான். அதனால டோன்ட் வரி, எல்லாருமே ஆர் டூயிங் குட். ஆவரேஜா வீக்லி ஒரு 3 டெஸ்ட் வந்துருச்சுனாலே ஒரு குட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் படிச்சு இன்னொரு நாள் எழுதுறதுக்கு அவ்வளவுதான். 3 into 2 6 days காலி. கரெக்ட்ல? ஸோ 3 டெஸ்ட், 4 டெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர். 3 ஆவரேஜ். ஆவரேஜ்ல குட் கூட. ஓகேவா? வில் ஸ்டார்ட் த ரிவ்யூ செஷன். அனு, வீடியோ ஆன் பண்ண முடியுமா? சார் வீடியோ ஒர்க் ஆகலைங்க சார், ஃப்ரண்ட் ஓ, கேமரா. ஓகே ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். சொல்லுங்க அனு. ஐ திங்க் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்டட் ரைட்டிங் ஜிஎஸ்டி டெஸ்ட், அதாவது ஐடிடி. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரொம்பவே கொஞ்சம் இதா பண்ணிருந்தீங்க. செகண்ட் டெஸ்ட் குட், பெட்டர். ஓகேங்க சார். ஹவுஸ் யுவர் ஸ்டடீஸ் கோயிங் ஃபர்ஸ்ட்? நீங்க அதை சொல்லுங்க, நான் அதுக்குள்ள உங்களோட பேப்பர் பார்த்தேன். சார் ஓகேங்க சார், அப்படியே இப்பதாங்க சார் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் படிக்க ம் முடியலைங்க சார். ம். அப்புறம் இப்பதாங்க சார் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க சார். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பொறுத்த மட்டும் ப்ரொவிஷன்ஸ் ஜிஎஸ்டி சால்விங் எதுவுமே எழுதல. வெறும் அமௌண்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட், சாரி, வெறும் டிரான்சாக்ஷன் எழுதிட்டு எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ அது மட்டும் போட்டுறீங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளைக்கெல்லாம் டேட்டை மட்டும் போட்டுறீங்க. அது என்ன ப்ரொவிஷன், எவ்வளோ நாள் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எக்ஸாம்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைன் எழுதிட்டு எக்ஸாம்ஷன்ஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டிரான்சாக்ஷன் எழுதிட்டு ஹைஃபன் எக்ஸாம் அப்படின்னு போடுற மாதிரி பார்த்துக்காதீங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க ஸோ சார். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ப்ரொவிஷன் கண்டிப்பாக தேவை ஜிஎஸ்டியில். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபைனல் இருக்கீங்க. இப்போ இந்த பேப்பரில் ஒரு ப்ரொவிஷன் சென்டென்ஸ் கூட என்னால் பார்க்க முடியல. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா செக்ஷனும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 செக்ஷனால் மேண்டேட்டரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுவும் அந்த ஓகே. 15 வேல்யூ ஆஃப் சப்ளை, 12 13 14 ரேட் சேஞ்சு, அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் அது. சரியா? ஓகேங்க சார். அதே மாதிரி இந்த ஃபுல் ஃபிளெஜ்டு சம் இருக்கு தெரியுமா, எவ்வளோ டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு. அதுல லாஸ்ட் சம் ஒன்று இருக்கும், ஆ 15% ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஆமாங்க சார். அது ஃபுல்லா கொஞ்சம் போடுற மாதிரி. அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லைன்னா நமக்கு ஆன்சர் வராது. ஏன்னா 5 அவுட்புட் டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பான், 5 இன்புட் கொடுத்துருப்பான், நெட்டு கண்டுபிடிக்கணும், ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன்லாம் கூட இருக்கும். சரியா? ஸோ அதனால ஓகேங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணால் வழி அது உங்களுக்கு வராது. அதனால நிறைய போட்டு பாருங்க. செகண்ட் டெஸ்ட் ஓகே. ஓவரால் ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதை பார்த்துட்டு. வெரி குட். அதுல ஒரு 54 மார்க்ஸ் சம்திங் வந்திருக்கு. வெரி குட். அடுத்த தேர்ட் டெஸ்ட் தான் கொஞ்சம் இதா இருக்கும், பெருசா இருக்கும். அதுதான் வந்து ஐடிசி சாப்டர். இட் இஸ். அதனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையா படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்தந்த சாப்டர் முடிக்கும் போது பார்த்துட்டே வந்துருங்க கையோட. சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா எப்படி? டெஸ்டாங்க சார்? இல்ல, போர்டு எக்ஸாம், சிஏ ஃபைனல் கேட்கறேன். குரூப் 1 முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க சார். இல்லைங்க சார். இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் ஜான்ல எழுதுனாங்க சார் குரூப் 2. அப்புறம் இப்போ மேல எழுத போறேங்க சார். குரூப் 1 எழுதல, இல்லைங்க சார். ஸ்ட்ரெயிட்டா குரூப் 2 தான் எழுதுறீங்க. கரெக்டா? கிளாஸஸ் முடிச்சிட்டேங்க சார். அப்புறம் குரூப் 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலான்ட்டு. கிளாஸஸ் முடிச்சங்காட்டி சரி டாக்ஸ்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதை பண்றேங்க சார். சரி, அப்ப நீங்க குரூப் 2 போறீங்கன்னா ஐபிஎஸ்க்கு குரூப் 1 படிக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேங்க சார். வெரி குட். ஓகே. மே எக்ஸாம் பாக்குறீங்களா எப்படி? ஆமாங்க சார். மே எக்ஸாம் இருக்குங்க சார். ஃபைன், வெரி குட். ஓகே. டூ வெல், ஓகே. டூ வெல். ஓகேங்க சார். ஐடி, இது ஐடிடி, டிடிக்கு டிடிக்கு போட்டிருக்கேங்க சார். டெஸ்ட் போட்டிருக்கேங்க சார். படிக்க ஆரம்பிக்கணுங்க சார். இனி அப்படியே தேர்ட் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிடி ஒரு 2 டெஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணலான்ட்டுங்க சார். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏப்ரல் 1 மந்த் தான் இருக்கு கரெக்டா. ஓகேங்க ஸோ சார். அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுக்கோங்க.
ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். ஐபிஎஸ்க்கு மினிமம் ஒரு 1 வீக் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க புக்கை ஐபிஎஸ் என்ன பண்ணா நீங்க நடுவில் உட்காந்துட்டு எல்லா ஐசிஐ புக்கையும் உங்க சுத்தி உட்கார வச்சுட்டு தான் படிக்கணும். படிக்கணும் இந்த சென்ஸ் என்ன எழுதி பார்க்கணும். ஓகேங்க சார். சரியா? இப்போ உங்களுக்கு எஃப்ஆர் என்ன இருக்குன்றதும் தெரியணும், ஏஎஃப்எம்ல எங்க இருக்குன்றதும் தெரியணும், ஆடிட்டும் ஆஃப்கோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும். இதை தாண்டி அந்த 2 சப்ஜெக்ட் லாவும் காஸ்டிங் பார்த்துக்கோங்க. ஓகே. சரியா? ஓகே. ஏன்னா குரூப் 2 மட்டும் நீங்க தனியா எழுதுறது கொஞ்சம் ரிஸ்கி. அன்லெஸ் சார், குரூப் குரூப் 1 ஒன்னுக்கு வந்து ரிவிஷன்லாம் முடிச்சிட்டேங்க சார். எழுதலான்னு தாங்க சார் இருந்தேன். அப்புறம் எழுதாம விட்டங்காட்டி எனக்கு குரூப் 1 வந்து தெரியும் சார். ரிவிஷன்லாம் பண்ணிட்டேங்க சார் ஜானிங். சூப்பர், வெரி குட். அப்ப பிரச்சனை இல்லை. ரிவிஷன் பண்ணிட்டு இஃப் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ வெரி வெல். ஓகேங்க சார். வெரி குட். பெஸ்ட் விஷஸ். சூப்பரா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அப்கமிங் டிடி டெஸ்ட்டும் சரி, ஐடிடி டெஸ்ட்டும் சரி, நல்லா எழுதுங்க. சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். பை. டேக் கேர். நெக்ஸ்ட் தீபக். சொல்லுங்கள் தீபக். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கியா? வெரி குட். இன்னைக்கு மார்னிங் தான் உனக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ல இது நேற்று தான் நானும் பண்ணேன். சொன்னாங்க எஃப்ஆர் எஃப்ஆர் இல்ல, அது பழைய டெஸ்ட் சார். நான் ஏஎஃப்எம் 3 எழுதுனேன். இது ஒரு நிமிஷம். நான் அந்த டேட்டை சர்ச் பண்ணும்போது அந்த டேட் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். எஸ்டர்டே தான் தீபக் எஃப்ஆர் 2 வந்திருக்கு ஆன்சர் பேப்பர். இல்ல, அது முன்னாடியே வந்துடுச்சு. எஸ்டர்டே வந்து திருப்பி வந்துச்சு அகைன். ஓ, அகைன் வந்துருச்சா? சாரி, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படி வந்திருக்கும். ஓகே. ஏஎஃப்எம் 1 2 ஓகே, 1 கொஞ்சம் நாட் ஓகே. 1 நான் சர்டிஃபிகேட் சரியா படிக்கல. ஏஎஃப்எம் 3 ஓகே. அந்த ஷார்ட் பொசிஷன் கால்குலேஷன் அது வந்து புக்ஸம் தானே அது. அந்த பர்ச்சேஸ் ஆஃப் பில்ஸ் பர்ச்சேஸ்டு இருக்கும், டிடி இருக்கும், அப்புறம் ரிட்டர்ன் இருக்கும். அதெல்லாம் புக்ஸம் தானே, அது பார்க்கலாம்ல. எந்த சம் சார்? அந்த ஃபாரெக்ஸ்ல கேஷ் பொசிஷனும் கண்டுபிடிக்கணும். 2 பாக்ஸ் போடுவோமேப்பா. சார் அந்த சம் போடவே இல்லையே சார் நானு. தீபக் ஏஎஃப்எம் டெஸ்ட் 3 இருக்கு பாரு, கொஸ்டின் நம்பர் 9 போடவே இல்லையா? அப்புறம் நான் நம்பர் 9 சார். இது மார்ஜின் சம் சார். கொஸ்டின் நம்பர் 9. இது ஒரே நிமிஷம். தேடுறேன். டைம் கொடு, ஒரே நிமிஷம். ஓ, இந்த ஷார்ட் பொசிஷனா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். இதுக்கு ஓப்பனிங்ல இருந்து கொண்டு வரது எப்படி, க்ளோசிங்ல இருந்து கொண்டு வரது எப்படி, லாஸ் ஆகினான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேலன்ஸ் மட்டும் பார்த்துக்கோது. இது கரெக்டா ஆன்சர் தப்பேன். ஏன்னா எனக்கு கரெக்டா போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து லாங்ல வந்து 1500 லாஸ் வந்து. ஒரே நிமிஷம், கையோட ஓபன் பண்றேன். டன் ஏஎஃப்எம் ஆன்சர். எடுத்துட்டேன். இதுல ஸ்டார்டிங் ஷார்ட் பொசிஷன் மார்ஜினோட வேல்யூ 36,000 அந்த ஆர்டு. ஓகே, 26 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 29 ஆயிருக்கு. லாஸ்ட் 7,000 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 21,000 ஆட் பண்ணிருக்க பாத்தியா, அங்கதான் தப்பா இருக்கு. ஓகே ஓகே. அந்த 29,680 திரும்ப மார்ஜின் ரீபேலன்ஸ் ஆகும்ல, அங்கதான் சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. திரும்ப வந்து 50 அந்த 21,000 ஆட் பண்ண பிறகு 50,680 வரணும். நீ 57,000 போட்டு திரும்ப 7,000 ஆட் பண்ணி இன்னொரு 7,000 2 டைம் ஆட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? டன்
ஆனா பார்த்துதான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன், அவ்வளவு தப்பு வராது, ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பு. ஸோ அதனால அது ஒன்று. கொஞ்சம் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் விஷயம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக இந்த இந்த டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக எழுதலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய குட்டி குட்டி ஆன்சர் எழுதிட்டு பாதியிலே விட்ட மாதிரி இருக்கு. 100 மார்க்குக்கும் எழுதுற மாதிரி பாருங்க. தியரி வந்து படிக்கல சார். சரியா, ஓகே. ம். ஆனா இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான், இது எல்லாமே ஆஃப்டர் கொஸ்டின் நம்பர் 6. ஆமா, அந்த 11th சம் வந்து ஏதோ புது சம் மாதிரியே இருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 கொஞ்சம் ஜாலியா போயிருக்கும் உங்களுக்கு, லாஸ்ட் 5 கொஞ்சம் ட்ரிக்கியா போயிருக்கும். கரெக்ட். வெரி குட். என்னப்பா எல்லாம் காணாம போயிட்டீங்க? நோ ஒன் இஸ் தேர். ம், ஓகே, வெரி குட் தீபக். இன்னும் படிங்க, சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே சார். ஏஎஃப்எம் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா போன வாட்டி ரொம்ப டஃபா கேட்டதுனால. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி நம்ம மார்க் அதிகமா எடுக்கிறபடி பிளான் பண்ணிப்போம், சரியா? ஓகே சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஹீரோ ஜெகன், சொல்லுங்க மாஸ்டர் த பிளாஸ்டர். ஏன் சார் நீங்க வேற கலாய்க்கிறீங்க? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சிருக்கேன், 5 டெஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம மோட்டிவேட் பண்ணாம அப்புறம் யார் மோட்டிவேட் பண்ண போறா சொல்லு? சரி சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், எப்படி பண்ணிருக்கேன்? எனக்கு ப்ரிப்பரேஷன் ஓகே, கொஞ்சம் ஸ்பீட் பரவாயில்ல. சூப்பர். டெஸ்ட்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் மட்டும் வருது, அது மட்டும் தான் எனக்கு இஷ்யூ சார். ஆமா, என்பிவி கால்குலேஷன்லாம் கொஞ்சம் இதா போட்டிருக்கீங்க, சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்க. ம். புக் சம்ஸ் எந்த ஓவரால் டெஸ்ட்? பாருங்க. ஏஎஃப்எம் 2. ஆமா சார், அதுல நான் ரொம்ப நல்லா பண்ண மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா ரொம்ப கம்மியாயிடுச்சு மார்க். 4 ஓகே, வெரி குட். ஆனா 4 வந்து எனக்கு பிடிக்காத டெஸ்ட், அந்த ஃபாரெக்ஸ் அது இதுன்னு வரும், ஆனா எனக்கு பிடிக்காது. ஆமா சார், அதுக்கு 2 நாள் கொடுத்தா சார், அதான் சார் ஓரளவுக்கு வந்திருக்கு. 2 நாள் படிச்சுக்கலாம், வெரி குட். நான் சொல்லுவேன், ஆனா நீ அதே ஃபாலோ பண்ணிடுவ. நான் ஃபாரெக்ஸ் ஆனா நான் போட்டு பார்க்கல உண்மையா, அதனால அது மட்டும் ம் 20 மார்க் வருமா, சரி இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க எல்லாமே போடு, சரியா? சரி சார். ஏஎஃப்எம் 3ல அந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கோ, பீட்டா கண்டுபிடிக்கிறது, வெயிட்டட் பீட்டா, நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், அதெல்லாம் அது ஏன் தப்பா இருக்குன்னு பார்த்து நான் புக் சம் அது. ஏஎஃப்எம் ஃபர்ஸ்ட் இதோ 1A. ஒரே நிமிஷம். ம். ஓவராலா டெஸ்ட் 50. த்ரீயா? டெஸ்ட் 3 ஓவராலா 50 ரேஞ்சில் இருக்கு, இட் இஸ் வெரி குட். ஆனா 50 60 நம்ம இங்க தள்ளாதான் எக்ஸாம்ல கொஞ்சம் நமக்கு ரிலீஃபா இருக்கும். ஓவராலா இருக்கும் போது இல்ல, அந்த 4 மார்க் 5 மார்க் ஷார்ட்டா வந்ததுன்னா பிரச்சனை ஆகும். வேற வேற ஆமா சார், அது வந்து அந்த எக்ஸ்பெக்டட் பீட்டா வந்து நான் டோட்டல்ல காலம் எடுத்துட்டு போயிட்டேன், அதனால தப்பாயிடுச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக் தான், இங்கேயே கண்டுபிடிச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணோம்னா எக்ஸாம்ல வராது. ம் அதே மாதிரி இந்த சரி பேஜ் சார். டேர்ன் பண்ணி எழுதிருக்கீங்க, அந்த மாதிரி எழுதாதீங்க, சரியா? சரி அஃப்கோர்ஸ் சார், நீங்க அது வீட்ல ரொம்ப இடம் பத்தாம அதான் இருந்தது. வீட்ல எழுதும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும், நோ ப்ராப்ளம். பட் எக்ஸாம்ல ம் பார்த்துக்கோங்க, ஏன்னா சிஸ்டம்ல தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு பண்ணலாம். சரி ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கோ, ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 பக்கம் என்ன சூப்பரா தெரிஞ்சிருக்கோ அது எழுதுங்க. அப்பதான் வந்து எக்ஸாமினேட்டர் நமக்கு நல்ல இம்ப்ரெஷன் வரும், ஜெகன் இஸ் a குட் பாய் அப்படின்னு. ம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சி டு பி ம் ஃபிராங்க் என்ன, எல்லாமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா டீப்பா செக் பண்ண மாட்டாங்க. சி அஃப்கோர்ஸ் செக் ஓகே. பண்ணுவாங்க, ஏன்னா நீங்க ஆர்டிஐ எடுக்கும் போது அப்புறம் அவங்க மாட்டிப்பாங்க, எல்லாத்துக்கும் மார்க் போடணும்ல. சி அதுவும் இருக்கு, நான் சொல்றது அஸ் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். கரெக்ட் ம் தானே? ஃபர்ஸ்ட் சரி 4 பேஜ் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா ஓகே. சி அஃப்கோர்ஸ் 2 மார்க் குறைக்க வேண்டிய இடத்துல 1 மார்க் குறைப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் இதா இருக்கும். மார்க் குறைப்பாங்க, குறைக்க ம் மாட்டேன்னு சொல்றேன். ஓவரால் சூப்பர் ஜெகன், ஓகே சார். ஏஎஃப்எம் யூ ஆர் இன் குட் ட்ராக், சீரியஸ்லி. சரி ஓகே சார். இன்னும் அந்த எக்ஸாம்ஷனுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது மட்டும் ரொம்ப இதுவாகவே இருக்கு. அதான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து லாஸ்ட் 4 சம் டஃபா இருக்கும் எல்லாத்துலயுமே. அதனால நீங்க அந்த ம் 40 மார்க்கையும் நீங்க ஒரு 20 மார்க் தான் எடுக்க முடியும். அந்த 20 மார்க் தான் உங்களுக்கு அந்த 40 to 60 போற டிஃபரன்ஸ். ம் அதுதான், வேற சரி ஒன்றும். சார். இதுல 50 வந்துட்டாலே ஓகே, ஃபைன். ம் சரி ஓகே.
அதே மாதிரி அந்த இது பார்த்துக்கோங்க டெசிமல்ஸ். அது கொஷின்ல ஏதாவது 4 டெசிமல்ஸ் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குவோம். ஆனால் ஆன்சர் மாறும் அதுக்கேற்ற மாதிரி. சரி சரி, ஓகே மத்தபடி சார். ஆமா, அதுக்கும் ஒரு வாட்டி மார்க் ரெடியூஸ் பண்ணிருங்க கவனம் சார். அதான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர், வெரி குட். வேற என்ன ஜெகன் சொல்லுங்க, ஐபிஎல்ல யாருக்கு சப்போர்ட்? அது பார்க்கவே இல்லை சார், நேற்று ஆரம்பிக்குதுன்னே மறந்து போச்சு, நீங்க சொல்றது ஞாபகம் வருது. ஐபிஎல் பாக்குற நிலைமையிலடா நான் இருக்கேன் அப்படின்னு. ஆமா சார். ஓகே, வேற என்ன ஜெகன், எவ்ரிதிங் குட்? அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏஎஃப்எம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ 2 days ப்ரிப்பரேஷன்ல அந்த இன்ஸ்டியூட் மெடியில மெயின் கொஸ்டின் தான் கேக்குறீங்க. அது ஆல்ரெடி போட்டு பார்த்ததே திரும்பி போடும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுது. அது கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. அதுதான் பிரச்சனை. போட்டு பார்த்தது திருப்பி போறதே பிரச்சனையா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருக்கேன்னா, இப்ப நம்ம 10 to 12 இயர்ஸ் நம்ம ஸ்கூல்ல எப்படி படிச்சிருப்போம், படிச்சதே திருப்பி படிச்சுட்டு இருப்போம் கரெக்டா. அது திரும்ப டெஸ்ட் எழுதுவோம், ஒரு 4 கொஸ்டின் இருக்கும், அதையே திரும்ப படிச்சு எழுதுவோம், எக்ஸாமுக்கு அதுவும் கரெக்ட். அந்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டு வரணும். ஆனா ஃபைனல் சிஏ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் நமக்கு 1 டைம் தான் டைம் வரும். ஒரு கொஸ்டின் எடுத்தனா ஒரு கான்ட்ராக்ட் எவ்வளவு இருக்கு, என்ன ஆப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வந்து ஹெட்ஜிங் பெனிஃபிட்டா வித்வுட் ஹெட்ஜிங் பெனிஃபிட்டான்றது நீ ஃபுல் ஃபில்ஸ் ஒரு வாட்டி தான் போட உனக்கு டைம் இருக்கும். அதுல தப்பானா நீ என்னன்னு என்ன தப்புன்னு தான் தெரிஞ்சுக்க முடியும். நீ திரும்ப ரிவைஸ் பண்றதுக்குள்ள உனக்கு அந்த டைம் போயிடும். ஆனா அதே கொஸ்டின் தான் எக்ஸாம் வரும். அதுதான் பிரச்சனை, டைம் மட்டும் தான் பிரச்சனை. நீ ஒரு சமம் 2-3 வாட்டி பார்த்துட்டேன்னா உனக்கு கான்பிடன்ஸ் வந்துடும், ஓகே இங்கதான் தப்பு பண்ணணும்ன்றது தெரியும். 1 டைம் பார்த்துட்டு என்ன தப்பா இருக்குன்றத ரிவைஸ் மட்டும் பண்ணோம்னா அது ஹெல்ப் ஆகுது, கொஞ்சம் கம்மியா தான் ஹெல்ப் ஆகும். ஏன்னா நம்ம அவ்வளவு படிக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஆமா ஆமா. இதுவே வந்து மாடியூல் டெஸ்ட்டுக்கே கொஞ்சம் இதா இருக்கு. ஃபுல் போர்ஷன் படிச்சு டெஸ்ட் எழுதும் போது நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம், அதுவும் எக்ஸாம்ல அடுத்த நாள் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், பாவம் தானே அது. வந்துடும், டோன்ட் வரி. ஈஸியா நமக்கு 65 மினிமம் அப்படின்னு வச்சுப்பாங்க. சரி, வெரி குட். நெக்ஸ்ட் மாதேஷ். குட் பை மாதேஷ். மாதேஷ், உங்களது ஆடிட் பார்த்தேன். தப்பு எங்கேயோ மார்க் குறைக்கணும்னு எந்த இடமும் கிடையாது. நானாதான் 5க்கு 3 மார்க் போட்டிருக்கேன். தப்புன்னு எதுவுமே கிடையாது, கரெக்டா எழுதுறீங்க, என்ன ப்ரொவிஷன்ஸோ எழுதுறீங்க, லாஸ்ட்ல அழகா கேஸை க்ளோஸ் பண்றீங்க, இவன் கரெக்ட் இவன் தப்பு இஸ் நெக்லிஜென்ட் அப்படின்னு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. குட் டு கோ வித் ஆடிட். எதுவும் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி எதுவும் கிடையாது, எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். இதே ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுங்க, ரொம்ப கிறுக்குறீங்க என்னால படிக்க முடியும், அவ்வளவுதான். தியரி வந்து சீக்கிரமா எழுதுறது கஷ்டமா இருக்கு. மித்தபடி ஆடிட்டிங் சூப்பர் மாதேஷ், இதே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆடிட்டை தாண்டி போன வாரம் ஓகே இது முடிச்சிட்டீங்க எஃப்ஆர், அதனால பிரச்சனை இல்லை. ஸ்டார்டட் வித் ஆடிட் ஒன்லி. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 53 செகண்ட். சொல்லுங்க சார். இப்போ ஆடிட் வந்து இப்போ த்ரீ டேஸ் வந்து 2.5 days அந்த மாதிரி வச்சு படிக்கிறது சார். இப்போ வந்து சப்போஸ் இப்போ 2.5 daysல ஓரளவுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியும். எனக்கு அந்த 1.5 daysல வந்து கரெக்டா ஆடிட் படிக்க முடியுமா, அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா மறுபடியும் படிச்சாதான் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பா, அதுவும் சில டைரக்ட் கொஸ்டின்லாம் வந்து ரிவைஸ் பண்ணலன்னா ஞாபகமே இருக்காது. 5 பாயிண்ட் இருக்கு டைரக்ட் கொஸ்டின்ல அப்படின்னா. அதனால இது பண்ண வேணாம், என்ன சொல்றது, அது ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு சரியாகும். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இப்ப கன்சாலிடேட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அந்த இதை எடுத்திருந்தீங்கன்னா அதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த entities to be consolidated, reviewing the past year papers, going through the transaction, என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. அது ஒரு 5 பாயிண்ட் கரெக்டா நம்ம ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுனா அது எழுத முடியும். அதே தான் எக்ஸாம்ல கேட்க போறோம். அந்த 1.5 daysக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஸ்டார் மார்க் நீங்க போட்டு வச்சிருக்கிறத டிக் பண்ணிட்டே ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா வேற வழியே கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் தான் ஆடிட்டு, அஃப்கோர்ஸ் அதை வேற வழியும் கிடையாது, எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி தான் ஆகும். சார் லாஸ்ட் டைமே எனக்கு அந்த 1.5 டேஸ்ல எவ்வளோ ரிவைஸ் பண்ண தெரியல சார். சம் டாபிக்ஸ் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு சார். அதே கரெக்டா வந்து சி எக்ஸாம்ல. ஆடிட்ல ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ்னு எல்லாம் போறாங்க. சரி, அதை நான் வந்து இந்த ஆத்தர் சொல்றாங்க அப்படின்றது நான் இது சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். இப்ப ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சரி நிறைய படிக்கணும், ஆனா மார்க் கம்மியா தான் வரும் கம்பேர் டு அதர் சாப்டர். இன்டர்னல் ஆடிட், டிஜிட்டல் ஆடிட், பிஎஸ்யூ, டியூ டிலிஜென்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இதெல்லாம் வந்து இப்ப இன்டர்னல் ஆடிட் ஒரு 30 to 40 பேஜ் இருக்குன்னு வைங்க. அதை படிச்சிட்டீங்கன்னா ஒரு 5 to 6 மார்க் வந்துடும். பிஎஸ்யூ படிச்சீங்கன்னா வந்துடும். ஆனா ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க எவ்வளவு படிச்சாலும் அதை சரியா எழுதுறது கஷ்டம். கரெக்டா? ஏன்னா அது அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டா எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்க அந்த ரிவிஷன் 1.5 டேஸ்ல ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த 7th சாப்டர் இருக்கும்ல, ஆடிட் ரிப்போர்ட், ஹவ் வில் யூ டிராஃப்ட் ஒப்பீனியன், அந்த 1.5 டேஸ்ல ஒரு 1 hour to 2 hours எல்லாருமே சொல்லணும். டிராஃப்டிங் ஒப்பீனியன், பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன், கீ ஆடிட் மேட் பேராகிராஃப் இருந்தா கீ ஆடிட் மேட் பேராகிராஃப், எம்பசிஸ் என்ன சொல்ல போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வச்சுக்கோங்க. கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் ஆனா என்ன பண்ணணும், ஓகேவா? ப்ரீவியஸ் ஆடிட்டர் சைன் பண்ணிட்டு அவர் சப்போஸ் இறந்துட்டாரு, நீங்க சைன் பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்? இது 2 கொஸ்டின் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கான ரிப்போர்ட்டிங். வேற ஏதாவது ஸ்பெசிபிக் கேஸ் வந்து எதுல ரிப்போர்ட் பண்ணும், அதர் மேட்டர் பேராகிராஃபா, எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபா, அந்த அதை மட்டும் அந்த 1 hourல ஃபுல்லா பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. டைரக்டா கேட்கற கேள்வி கொஸ்டின். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 4 மார்க் வரும். அதுக்கப்புறம் கேரோ. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா உள்ளதை மட்டும் அப்படியே திருப்பிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க அந்த 1.5 டேஸ்ல பேஜ் எப்படி திருப்பதான் டைம் இருக்கும், அவ்வளவுதான். அங்க அப்போ உட்காந்து எதுவும் படிக்க முடியாது, ரிவைஸ் தான் பண்ண முடியும். அதுக்குதான் இந்த 2.5 டேஸ் இப்ப எடுக்கிறீங்க தெரியுமா, சாப்டர் வைஸ் டெஸ்ட். ஸோ அதை யூஸ்ஃபுல்லா ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? 1.5 டேஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். 2 நாள் வச்சு எல்லாரும் ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க சிஏ. அதனாலதான் இன்ஸ்டியூட் வந்து 1.5 டேஸ் வச்சிருக்கோம். ஓகே, வெரி குட். மாதேஷ் இதே பேச வச்சுக்கோங்க. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே. ஸ்ரீகாந்த். ஹாய் ஸ்ரீகாந்த். குட் ஆன்சர் மார்னிங் சார். பேப்பர் கேட்டிருந்தீங்க. குட் மார்னிங், நான் அனுப்பிடுறேன் இன்னைக்கு. என் சைடு தான் டிலே, சாரி. ஓகே ஆன்சர் ஓகே பேப்பர் சார். ஸ்டார்ட் அட் டிடி, கரெக்டா? ஆமா. சொல்லுங்க, ஹவ் இஸ் டிடி கோயிங்? டிடி கொஞ்சம் ஓகேவா தான் சார் போகுது. எனக்கு ஐடிடி அளவு டைம் எடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. சூப்பர். ஃபாஸ்டானா ரொம்ப ஃபாஸ்டா இல்ல. இப்போ இந்த வீக் 3 டெஸ்ட் எழுதிருக்கேன், அவ்வளவுதான். 3 டெஸ்ட். டியூஸ்டே, எந்த டியூஸ்டே இது? இந்த டியூஸ்டே தானே? 17 தானே எழுதிருக்கீங்க ஐடி. 17 முடிச்சுட்டு அப்படியே டிடி ஆரம்பிச்சிட்டீங்க, கரெக்டா? அது அந்த ஆமா. கஸ்டம்ஸ் பார்த்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் டோன்ட் வெரி, கஸ்டம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது ரொம்ப கஸ்டம்ஸே 100 மார்க் எழுதுறதுனால அந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே. எஃப்டிபியே நீங்க 30-40 மார்க் தந்துருங்க. வேற என்ன கேட்கறது, இருக்கிற 5 சாப்டர். எனக்கு அதுதான் எதுலயும் கண்டென்ட்டே தெரியல, எனக்கு மீனிங் மட்டும் தான் தெரியும். நான் அதே அரை பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். பார்த்தேன். சி ஒரு மெயின் எக்ஸாம்ல கஸ்டம்ஸ்ல பொறுத்த மட்டும் வேர் ஹவுசிங் ஃபுல்லா படிச்சுங்க, ரீஃபண்ட் படிச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃப் சைடு. அவ்வளவுதான். மித்தபடி அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த டியூட்டி, சாரி சார், செகண்ட் சாப்டர்ல டியூட்டிலாம் வரும். என்னென்ன டியூட்டி அப்ப இம்போஸ் பண்ணுவாங்க, சேஃப் கார்டு டியூட்டி, அது இதுன்னு ஒரு 4-5 பாயிண்ட் வரும். அது மட்டும் படிச்சுக்கோங்க. அப்புறம் டிஃபரன்ஷியல் இது எப்படி கிளைம் பண்ண முடியும், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுவும் படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்பெசிபிக் பாயிண்டர்ஸ் படிச்சாலே. ஓகே. டிடி பொறுத்த மட்டும் குட் உங்களுக்கு. ஆனா இன்னொரு வாட்டி இந்த ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா அந்த மாதிரி கால்குலேஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிடிலேயே சில எழுத வேண்டிய பார்ட் இருக்கும், அது மட்டும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, சரியா?
உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், கரெக்டா எழுதுறீங்க. ஆனா அந்த 4 to 5 மார்க் அளவு எழுதுனாதான் கரெக்டா இருக்கும். கான்செப்ட் ஓகே கான்செப்ட் தெரியுது கரெக்ட், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை கொஞ்சம் நீட்டமா கொண்டு வரணும். ஓகே அஹ் கொஞ்சம் அந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, ஏன்னா அதுல கொஞ்சம் கிரியேட்டிவ் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபிஃப்த் செம்ல ஒரு பார்ட் வரும், ப்ரொவிஷன் எக்ஸ்பிளனேஷன், ஏதாவது கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு கன்க்ளூஷன் எழுதணும். அந்த மாதிரி புக்லயே ஒரு 7 to 8 சம் இருக்கும், சரி 8 கொஸ்டின் இருக்கும். அது நல்லா படிச்சுக்கோங்க இப்பல இருந்தே. எந்த சாப்டர்ல? சாப்டர் சொல்லுங்க, அசஸ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கும். இங்க இருக்கு. ஒரு module. Other question based on significant selected case study. தேர்ட் மாடியூல்ல லாஸ்ட் ஒரு 20 பக்கம் 10 கொஷின் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே டிடி யார் யாரெல்லாம் எழுத போறீங்களோ இந்த 10 கொஷினை உங்க ஃபிங்கர் டிப்ஸா வச்சுக்கணும். அதே மாதிரி மிஸ்லேனியஸ் சாப்டர்னு ஒரு சாப்டர் இருக்கும். மிஸ்லேனியஸ் சாப்டர் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். யாரும் மிஸ்லேனியஸ் சாப்டரே படிக்கிறது கிடையாது, விட்டு போயிடலாம். மிஸ்லேனியஸ் சாப்டர் வாழ்க்கைக்கும் சரி எக்ஸாமுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஃப்டியா இருக்கட்டும், சரியா, என்னென்ன 269 எஸ்எஸ் எஸ்டி அதெல்லாம் டைரக்டா அப்படியே எடுப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ அதனால அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ் ஃபுல்லா படிச்சுக்கோங்க அப்கமிங் டெஸ்ட்டுக்கு, சரியா. ஓகே சார். 275 எஃப்ஏபி பெனால்ட்டி ஒன்று இருக்கும். அந்த எஸ்எஃப்டி ஃபைல் பண்ணதா என்னன்றது, பொசிஷனல் அட்டாச்மெண்ட், ஸோ அதெல்லாம் டைரக்ட் கொஷின். எஸ்எஸ் எஸ்டி எஸ்டியூ, ஸோ அதெல்லாம் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. தியரி பார்த்து படிச்சுக்கோங்க. யூ ஆர் குட் இன் சம்ஸ் பட் நாட் இன் தியரி பார்ட். ஸோ அதனால மற்றபடி ஓகே, குட் தான், நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்றப்போ கஷ்டமா இருக்கு சார். அதுக்கு ஏதாச்சும் ப்ராக்டிஸ் சம்ஸ் இருக்கும்? ப்ராக்டிஸ் ஒன்றும் இல்லப்பா. இப்போ அந்த இன்னும் கொஞ்ச நாள்ல ஐசிஐ வந்து ஒரு மாடல் டெஸ்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் வீக் ஓகே வந்து இன்டர்க்கு எடுத்தேன். அதாவது மாடல் டெஸ்ட் பேப்பர்னா லாஸ்ட் ஒரு 8 கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவாங்க, இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி ஓகே கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போன வாட்டி வந்து 10 கொஸ்டின் பேப்பர் சேர்ந்து ஒரு புக்லெட் கொடுத்தாங்க. ஓகே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா? மார்க் டெஸ்ட் கிடையாது, மாடல் டெஸ்ட் பேப்பர். யாருக்காவது ஐடியா நான் இருக்கா மார்க் ஜெகன்? டெஸ்ட்டுக்கு சர்ச் பண்றப்பெல்லாம் அது தேவையில்லாம வந்துருந்துச்சு. ஸோ நான் பார்த்துருக்கேன். தேவைதான், அதுதான் தேவையானது. அதுதான் வந்து தேவையானது. ஸோ அதுல யூ ஹேவ் டு சி. அதுல வந்து 26-27 அசஸ்மெண்ட் ஏற்ற மாதிரி ஃபுல் சம்ஸும் இருக்கும். அது ஒரு அடி ஃபுல்லாவே பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அதை படிச்சீங்கனாலே 40 to 50 மார்க் போர்டில் ஈஸியா இருக்கும். ஓகே. உங்களுக்கு அந்த அண்ட் எக்ஸ்போஷர் அப்புறம் கிடைக்கும். சொல்லுங்க ஓகே. அண்ட் அப்புறம் கொஸ்டின் 7 நினைக்கிறேன் நான் டிடி டெஸ்ட் 2ல. அதுல வந்து நீங்க நான் 115 பிஎஸ்சி ஓல்ட் ரெஜிம் தப்பா எடுத்துருந்தேன் அந்த மாதிரி போட்டுருந்தீங்க கொஸ்டின் 8. கொஸ்டின் 8 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, he does not opt for 115 பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஆமா. அப்ப ஓல்டுல ஸோ தானே ஓல்ட் போடணும். ரெஜிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஓல்ட் ஆமா, தான் எடுத்துருந்தேன். நியூ போட்டிருந்த மாதிரி இருந்ததுப்பா. நான் பார்த்து ஓகே. பாரு, நியூ போட்டிருக்கியான்னு நானும் பாக்குறேன். ஓல்ட் தான் சார் போட்டிருக்கேன் கொஸ்டின் 8ல. சரி, சப்போஸ் நான் மிஸ் பண்ணினாலும் ஐ கிவ் யூ ரியல் நோமா, நோ ப்ராப்ளம். ஓகே. கொஸ்டின் 8 ம். நான் பார்த்தேன். assume that she did not opt to be one of the
சரி, இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணி கொடுப்போங்க. ஓகேவா? ஓகே சார். அதான் சூஸ் பண்ணி சார். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்ட் நான் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சஜஷன் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இப்போ வந்து ஐடிடில பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் எழுதுறப்போ நமக்கு வேல்யூ ஆஃப் சப்ளை இல்லை சப்ளை ஆர் எக்ஸம்டட் அந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன்ஸ் எழுதிடலாம் ஈஸியாக 2 to 3 லைன்ஸ்ல. ஆனால் டிடிக்கு அந்த மாதிரி என்ன பாயிண்டர்ஸ் கொடுக்குறதுன்னு என்ன சஜஷன் சொல்ல முடியும்? டிடில அந்த ஃபர்ஸ்ட் சம்க்கு மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம்க்கு நீங்க வந்து என்ன ப்ரொவிஷன் கொடுக்கணும். சரியா? சப்போஸ் TDS to be deducted but it is not deducted, then it will be disallowed under 40A L1A அப்படின்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருக்கும். மிச்ச சம்முக்கு பாத்தீங்கன்னா தியரி எல்லா சம்முக்கும் எழுத தேவையில்ல. ப்ரொவிஷன் டெக்ஸ்ட் பேஸ்டு இருக்குங்களே. இப்ப அந்த செக்ஷன் 9 வந்து கேட்டிருக்கான் வெதர் இட் இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா ஆர் நாட். அதுக்கு செக்ஷன் 9 எழுதுனா ஓகே தான் relevant. அதை விட்டு நம்ம ஜென்ரலா வந்து இட் இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா, இட் இஸ் டீம்ட் த்ரூ அரைஸ் இன் இந்தியா நம்ம ஜென்ரலா எழுதுனா அது வேலைக்கு ஆகாது. ஓகே. ஸோ அந்த இடத்துல ப்ரொவிஷன் எழுதணும். வேற என்ன? செக்ஷன் 9 மட்டும் எழுதுனா போதுமா இல்லை நான் கிளாஸஸும் மென்ஷன் பண்ணணுமா? கிளாஸஸ் படிச்சா எழுதுங்க, படிக்காம செக்ஷன் 9 மட்டும் போதும். ஃபுல்லா தெரிஞ்சுதான் 1 2 3 5. மற்றபடி அந்த சம் கம்ப்யூட்டேஷனுக்கு அவ்வளவு தேவைப்படாது அன்லஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீட் அரைஸ் ஆச்சுன்னா. இப்ப அந்த ம். கொஸ்டின் நம்பர் 11 பாத்தீங்கன்னா டிடி டெஸ்ட் 2ல அது வந்து ம். புக் சம் அது அந்த லாஸ்ட் சாப்டர்ல ஒரு சம் இருக்கும். ஸோ அதுக்கு சில வேர்டிங்ஸ் ஆமாங்க. கொடுத்துருப்பாங்க கீழே. அதை எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் செட் ஆஃப் ஆகுது, என்ன இது, ஓகே. என்ன தப்பு பண்ணிட்டாங்க, வாட் இஸ் த ம். டிப்ரிசியேஷன் ஹேஸ் பீன் சார்ஜ், தப்பா சார்ஜ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த லைன் எழுதுங்க. ஓகே. அதே மாதிரி அந்த கொஸ்டின் நம்பர் 3 வந்து ரிப்போர்ட்டபிள் நாட் ரிப்போர்ட்டபிள் போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் பெருசாவே எழுதலாம் நம்ம. சரியா? அது ஐ ஓகே. திங்க் அது புக் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். புக் கொஸ்டினா எம்டிபி ஆர்டிபி அந்த மாதிரி சம்திங் வந்து. இல்லை நான் செக்ஷனே விட்டுட்டேன் சார். அதில் நிறைய லிமிட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓ படிக்கல. சரி, விட இப்ப பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை. அது அது லாஸ்ட் ரெண்டுமே வந்து இது எக்ஸாம் கொஸ்டின். அது லாஸ்ட் ரெண்டுமே கொஸ்டின் நம்பர் ஓகே. 14 சரி 32 earlier கேட்ட எக்ஸாம் ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே. மற்றபடி வெரி குட், குட் டு கோ தான். இப்படி நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே. ஐடிடிக்கு டிடிக்கு ஓகே. குட் தான். ஓகே. யார் அது ஐஃபோன்? ஓகே. நீங்க அதான் வந்திருக்காங்க ஐஃபோன். ஹலோ, மே ஐ நோ ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் ஐஃபோன்? சார் ப்ளீஸ். சொல்லுங்க யாரு? ஹலோ சார் தக்ஷன். தக்ஷினா? ஹாய் தக்ஷின். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஓ, சேஞ்ச் பண்ணீங்க நேம். ஐஃபோன் இருந்தனால கன்ஃபியூஸ் ஆகும். ரைட் ரைட், வெரி குட். பேசிட்டு இருக்கோம். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வெல்கம் தக்ஷின். 2 minutes. ஸ்ரீகாந்த் வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்வேதா. ஹாய் Sir, ஸ்வேதா. hi, குட் sir. மார்னிங். Good morning, sir. How are you, sir? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? Fine, sir. Sir, எனக்கு ப்ரிப்பரேஷன்ல வந்து எனக்கு ரிவிஷன்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஐடிடி வந்து எம்சிக்யூ ரிவைஸ் பண்ணும்போது முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் மறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது திருப்பி படிக்கும்போது டைம் கம்மியாகுது, ஆனா அது ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பியும் ஒரு தடவை எடுத்து பார்க்க. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வீக்லி இப்ப ஒரு வாரம் வந்து இப்ப ஒரு 2 மாடியூல் முடிக்கிறீங்கன்னா அந்த ஃப்ரைடேவோ அந்த சாட்டர்டேவோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ் என்ன படிச்சோமோ அதை குவிக்கா நீங்க அப்படியே இதுல இது இருக்கு, இந்த 15ல இதை பண்ணணும், இல்ல வேல்யூ ஆஃப் சப்ளை இதை எடுக்கணும், டைம் ஆஃப் சப்ளை இந்த டேஸ் கால்குலேட் பண்ணணுன்றதை கிறுக்கி வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு அந்த சலிப்பு தட்டுற தன்மை கொஞ்சம் குறையும். அதுக்கு வேற அதுக்கு ஆக்சுவலா வந்து ப்ராக்டிக்கலா வேற வழியே கிடையாதுல்ல. நம்ம திருப்பி படிக்கதான் பிரெயின்ல நிற்கும். இப்ப ஸ்லோமா சொல்றோம். இப்ப நீங்க சின்ன வயசுல ஏதோ கத்துக்கிட்ட ஸ்லோகம் எப்படி இப்போ உங்களுக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும்? சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தானே படிச்ச விஷயம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ரிவைஸ் பண்ணிட்டே தானே இருக்கணும். ஆனா அது கஷ்டம் தான். அஃப்கோர்ஸ் போர் அடிக்கும், நடாது திரும்ப இதே படிக்கணும் போல இருக்கும்.
அந்த டவுட் மட்டும் தான். ரிவிஷன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்த மாதிரி. எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரி, அதை எப்படி பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளியரா செட் பண்ணிக்கணும் மைண்ட். ஓகே இதுதானே, இது ஒரு 5 minutesல டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுட்டு படிச்சாதான் உண்டு. ஓகேவா? ஓகே. வெரி குட். வேற என்ன ஸ்வேதா, எவ்ரிதிங் கோயிங் குட்டா? எவ்ரிதிங் ரைட். சூப்பர். டிடி எடுத்துருக்கீங்க, சூப்பரா பண்ணீங்க. ஏன்? வெரி குட். நெக்ஸ்ட், பை, டேக் கேர். அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. விஸ்மயா, ஹாய். குட் மார்னிங் விஸ்மயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நான் கேட்கல. பேசுங்க. எனக்கு மட்டும்தான் லோவா கேட்குதா, எல்லாருக்கும் லோவா கேட்குதா? ஸ்வேதா, எவ்ரிதிங் ஆல் ரைட்டா, கிளியரா? கேட்கலையா? லோவா தான் சார் கேட்குது. ஓகே. ரொம்ப லோவா கேக்குதுமா. ஹெட்போன்ஸ் இருந்தா போட்டுக்க முடியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். நோ, 1 minute will wait. ஹலோ, இப்போ கேக்குதா சார்? ஓகே ஃபைன், சொல்லுங்க. ஆடிட் எப்படி சார் ப்ரெசென்ட் பண்ணது? தெரியாது சார். புரியல, என்னது? ப்ரெசன்டேஷன் ஆடிட்ல. பிரசன்டேஷன் கோடா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆடிட் கேக்குறீங்களா? ஆடிட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணது ஆன்சர் தெரியாது சி, சார். அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க லாஸ்டா இது எழுதிருந்தீங்களா ஆடிட், அதுவே ஓகே தான். ஆனா அது உள்ள கண்டென்ட் தான் கொஞ்சம் ரொம்ப ஜென்ரலா இருந்தது. சில விஷயம் தப்பாவே இருந்தது. நான் அதுல உங்களுக்கு இது போட்டிருப்பேன், ரிமார்க்ஸ். ஓகே. ஸோ அப்ப ஆடிட் பொறுத்த மட்டும் நம்ம நிறைய படிக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டடி மோர். But in exam, they will ask only few things. For that also, we should write only the exact answer. If it is for direct question, you have to give only the direct answers. ஓகே. Okay? I not one special consideration கேக்குறாங்கன்னா அந்த ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஃபார் இன்வென்ட்ரியில என்ன எடுக்கணும்ன்றது அது மட்டும் தான் எழுதணும். ஸோ அப்ப அங்க அதுக்கு தான் மார்க். ஆனா நம்ம அந்த அவ்வளோ டெப்தா நம்ம படிச்சிருப்போமான்றது கொஸ்டின் மார்க் தான். சி அஃப்கோர்ஸ் அவ்வளோ இருக்கு. there are lot of things to study in audit. ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டா கடல். அதர் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது ஈக்குவலி இட் இஸ் வால்யூமஸ். ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணி இது வச்சுக்கோமோ அதுக்கு ஈக்குவல் டு அவர் மார்க்ஸ். நான் கொஞ்சம் ஜெனரலா ரைட் பண்ணுது. எஸ் எஸ், யூ ஆர் ரைட். ஓகே. I have to be more specific to answer. Yes, correct. You need to be even more specific along with the right answers. Okay. And also the content should be even more elaborate so as to get the 4 to 5 marks, which will boost from 2 to 4. என்னப்பா எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க? வாட் இஸ் திஸ்? மீட் பண்றதே சண்டே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க மாட்டு பிடிக்க போறீங்க, கரெக்டா? யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறா? என்ன ஜெகன்? ஜெகன் ஜெகன் நெக்ஸ்ட் படிக்க போயிருப்பாங்க. ஆமா, படிக்கிறது. உங்களா நீங்களும் உங்க வீட்டுக்கு சும்மா ஜோக்கு. அதான் ஒரே நிமிஷம் விஸ்மயா, ஐ எம் சர்ச்சிங் யுவர் பேப்பர். கிவ் மீ 1 minute டைம். ஒரே நிமிஷம். எஸ், ஐ காட் இட்.
So இதுல you have written some provisions now. You should be even more exact. If you come see, almost all the questions are from books and MTPs, not almost, some good amount. So you can just compare with how they answer. As I have mentioned, and the questions to be elaborate or inadequate answer, own answer போது, you can compare that with the assisted answer from ICE. Okay, if it is a direct question, if you are aware of where it has been taken from. So அதுல you can understand. ஓகேவா? சில questions are direct, so that you have to write everything specific to that pointers only. அதுல நீங்க ஓனா எழுத முடியாது. You can't write own answer in the direct questions. See, of course, you did a good work. நீங்க அவ்வளவு படிச்சிருக்கீங்க, அதனால எழுத முடிஞ்சது. I can understand you have put in lot of efforts to come this way. Okay, but you have not come this far to come this far only. You have to go even more. 50 aim வச்சுதானே படிக்கணும். Aim should be 50, no. 60 வச்சாதான் 50 எடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா? இஃப் பாசிபிள் ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுங்க, யூ ஸ்டடி ஒன் மாடியூல். ஓகேவா? டேக் அன் MTP. யூ ரைட் அண்ட் சி த கொஸ்டின்ஸ் விச் ஆர் கவர்ட் ஃப்ரம் தட் மாடியூல் பை ஓப்பன் புக். அந்த புக்கை நீங்க அந்த MTP ஆன்சர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆன்சர் எழுதுங்க. எழுதிட்டு கையோட அந்த ஆன்சர் பாருங்க, ஹவு இட் இஸ். rather than a test point of view, நீங்க அதை ஒன் டைம் பண்ணி பாருங்க. இட் வில் கிவ் யூ a good என்ன சொல்றது, ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் கோயிங் ஃபார் ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கே ஏதாவது ஒரு டாபிக் எடுங்க, இண்டிபெண்டன்ட் டாபிக்கா எடுங்க. சரியா? டிஜிட்டல் ஆடிட்டா இருக்கட்டும், சிஎஃப்எஸ் இருக்கட்டும், ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் டாபிக் எடுத்து படிங்க. இன்னைக்கு ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு இது எடுங்க, MTP ஒரு லாஸ்ட் டைம் கேட்ட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நீங்க எழுதுங்க உங்க ஆன்சர். கையோட அந்த ஆன்சர் யூ கேன் வெரிஃபை வித் தட் assisted answer. Then you see. ஓகேவா? இட் இஸ் a first step. Then you can come for exam. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். You can get the way out, like how to answer. Upcoming exams, all the best. ஓகே, குட் விஸ்மயா, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் of course ஆர்டர் முடிச்சாச்சு. then we can go for அதித்தி, அப்புறம் தக்ஷின். we can close. அதித்தி, ஹாய் அதித்தி. வணக்கம் from Pune. good morning. बोलो जी. So FR 5 tests, I finished the 5th test this week and I'm planning to write the final one on 31st. So whatever mistakes. I think you're bit breaking in between. எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆச்சா ஃபார் ஆலா? தக்ஷின், இஸ் தட் பிரேக்கிங் ஆர் குட்? தக்ஷின் அன்மியூட் பண்றது பிரேக்கிங் தானா? ஓகே ஓகே. Can you hear me now? Yeah, it is fine. You can go ahead. It's fine. Okay. So I finished the 5th test of FR this week and I'm planning to write the final one on 31st. But it's taking me some time, and in the agriculture government grant and the food test I've made a lot of mistakes, so just wanted your feedback. See, those are all general chapters which is not that much tested in exam. Agriculture and all, if you have seen, last minimum 3 years they didn't ask in exam. Okay, but government grant is tested very frequently along with the 4 to 5 apart question. It is asked very much. See, at the final exam you can have a calculative risk by omitting few chapters.
just because want of time only, because I have to give importance to important topic. For that I am going to ignore these things. That is on a calculative risk. Example, ignoring agriculture, it is not that much as frequently, correct? But you cannot ignore impairment or a non-current asset held for sale or a PPE or a intangible assets. So apply for that you can give importance. Then Okay. சில few chaptersல you can see okay இதெல்லாம் வராது அப்படின்றது you can take a calculative risk. அவ்வளவுதான். So which will help you to revise other chapter. அதை தாண்டி there is no such importance of leaving those things. But module wisely you have to understand. Module wise testல even worst case scenario they ask in main exam, you can write somehow like steps எழுதலாம். So that it will be helpful for getting 2 to 3 marks rather than getting 0. So அந்த இதுக்கு உங்களுக்கு help பண்ணும். Before writing the 100 mark test, you please solve one full 100 mark test without option. That is, you write for 120 marks. You can go up to 4 hours also. So it is not a problem. Just to test your answering skills. Okay, how I am going to present அப்படின்றத ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறதுக்கு 120 மார்க்ஸ் எழுதிப்பாங்க, which I did in my final. Okay, of course it will take another half an hour. அதை பார்க்காதீங்க, you leave it. First அந்த 100 mark 3 hours குள்ள you complete. And then go for that one more extra question so as to test your patience, like how well you can answer the question. Say if எனக்கு one question came, I did not actually know, how will I manage that situation? So அந்த ஒரு stress testing மாதிரி, yes, stress testing. So அதுக்கு it will be helpful. மற்றபடி FR5 it is okay. You gave a comeback after 4 hours. And that big sum, please solve last 4-year question paper, both CFS and business combination. It is a headache, I know, but no other option. அதில் ஒரு 7 to 8 mark. Then how is this going? I say I upload. And in the fourth test அந்த கவர்மெண்ட் கிராண்ட் கொஸ்டின் இருக்குது, நான் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன் because Jan 26 எழுதும் போதும் in that exam the government grant question to it ate up a lot of time during the exam. Same thing. So am I writing too much? Which module? Fourth one. Just give me 1 minute. Okay, which question? That is okay. I took the question. Question number 2. Ama. Yes, you much, did no? too much, very too much. Yeah, okay. So உங்களுக்கு அந்த concept, you know the concept. So you are going through in a detailed mode on. அப்படி போயிட்டீங்க. And see, of course, அதை எழுதுனா other question you don't have time. Time கிடைக்கலாமா? Yeah. SBPR சம்பந்தத்துல share based payment resource. Then அந்த finance cost workings, EIR, MIR, அது important பார்த்துக்கோங்க financial instrumentல. அதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல there are good question. அங்கே லாஸ்ட் மீட்டிங்லாம் பார்த்த மாதிரி அந்த வீல் லிமிட்டட் அது இதுன்னு there are some sums. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்ட் CFS லாஸ்ட் 4 question பேப்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா there are some question where they will be given holding, subsidiary, associate. They will give 3 column. Then you have to consolidate. Over the adjustment will be 4 to 5. அந்த மாதிரி sums பார்த்துக்கோங்க. Okay. See, in the test we have asked only two big question and one small question for CFS and business combination on the 5th test, correct? But அது பத்தாது, it is not sufficient. You have to solve even more good number of questions from last years. So அது பார்த்துக்கோங்க. Why I am saying is that if you want to prepare for that 100 mark test, so அப்பதான் first question attend பண்ற வரும். And also please focus on question number 5 and 6 always. ஏன்னா easy to score comparatively to first question. First question will be a headache sum.
அதனால அதை ரொம்ப இது பண்ண முடியாது. யூ cannot stress too much. Question number 5 and 6 will be easy. Okay. Okay. And Very for good. these 5 papers, can I get the suggested answers? Then I can just see accordingly, and then I'll do the final one. Okay, I'll send you. Okay. Thank you. Super. Very good. Dakshin ji. Sir, good morning, sir. Good morning, Dakshin. How are you? Fine, sir. Very good. IDT test 4. நான் சில சமயம் உங்க நேம் DHAKனும் போடுறேன், DAKனும் போடுறேன். நான் சர்ச் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு. Super. Leave that final one, customs. அது ஒன்றும் don't take it to your mind. ஸோ Okay. அதனால அதுக்குன்னு you did not ignore the entire custom part. அதுவும் எக்ஸாம் படிச்சுட்டு போங்க. இட் இஸ் ஆல்சோ அரௌண்ட் 20 மார்க்ஸ் வரும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பட் டோன்ட் லீவ் தட். Okay, sir. சின்ன சின்ன விஷயம் தான் கஸ்டம்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், டேஸ். சார் அதுதான் சார் எனக்கு ஒரு சில நேரம் இதாயிடுது. அந்த டேஸ் கால்குலேஷன் பண்ணும்போது தாங்க சார் எனக்கு அது ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் எப்பல இருந்து எடுக்கணும், ஹையர் ஹவுசிங்ல எவ்வளவு நாள் இருக்கணும், அந்த டைம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கால்குலேஷன், அதெல்லாம் தான் கொஞ்சம் அதுலதான் சார் நான் மிஸ்டேக்கே பண்றேன். போத் இன்டைரக்டா ஜிஎஸ்டிலயும் சரி கஸ்டம்ஸ்லயும் சரி எனக்கு அது மட்டும் எப்படி இது பண்றது, இல்ல சஜஸ்டட் ஆன்சர்ஸ் எதுவும் கொடுக்க முடியுமா சார்? அதை நான் கொடுத்துறேன். ஜிஎஸ்டி ஃபுல்லா இது ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. ஐடிடி ஐ கிவ் யூ ஆன்சர் பேப்பர். ஐடிடி அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கோ த்ரூ. பட் ஓவராலா என்னன்னா அந்த டேஸ் கால்குலேஷனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எழுதி ஸ்டிக் பண்ணிடுங்க. அதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ப்ரொவிஷனுக்கு இந்த டேஸ் கால்குலேஷன் அப்படின்னு ஃப்ரம் எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும் டு எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும். சோ அதுதான் பிரச்சனை. சி இப்ப 68ன்ற இடத்துல இஃப் யூ கிவன் 72 அப்படின்னா அந்த 4 நாள் அந்த 2-3 நாள் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வில் கோ சம்வேர். சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல you please be careful. அது stick somewhere like from and to. எப்ப கமெண்ட்ஸ் ஆகும் எப்ப எண்ட் ஆகும் அப்படின்னு. அபார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் நோ. ஓகே சார். அண்ட் ஜிஎஸ்டில எக்கச்சக்கமா டேஸ் தான். ஜிஎஸ்டில அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், கஸ்டம்ஸ்ல இன்னொரு பக்கம் இருக்கும். ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இஸ் டிஃபரெண்ட், கஸ்டம் ரீஃபண்ட் இஸ் டிஃபரெண்ட். பர்சன்டேஜ், அந்த கால்குலேஷன், டேஸ், how much time you have to apply, documents required, everything is different. சோ அதனால அதுக்கும் பார்த்துக்கோ. அது மட்டும் தான் சார் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றேன். நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்புறேன். டு see how it is going. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அந்த ஆன்சர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூ கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே சார். வேற ஒன்றும் இல்லை. we have put lot of efforts and time in that. ஒரு ஷேப் கொண்டு வரதுக்கு. சரிங்க சார். சார். அதனால யூ கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே சார். அப்புறம் என்ன தக்ஷின், ஹவுஸ் யுவர் ஸ்டடீஸ் கோயிங்? இப்போ டிடி தான் சார் போயிட்டு இருக்குது. ஓகே. பிஜிபி கேபிட்டல் கெயின்ஸ் ஆல்மோஸ்ட் கான்செப்ட் வைஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். பிஜிபி கேபிட்டல் கெயின்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் எல்லாம். அதுக்கு கொஸ்டின்ஸ் உட்காந்து பார்க்கணும் சார். வெரி வெரி குட். உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் இயர் மாறினது பார்த்துக்கோங்க. மேக் ஷூர் யூ ஆர் ரீடிங் ஒன்லி த நியூ ஒன்ஸ். ஓகே ஓகே. நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா சார். டிடிஎஸ், டிசிஎஸ்ல வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆமாங்க சார். ரேட்ஸ் இதெல்லாம் ரேட்ஸும் சரி, இதுவும் சரி, குவான்டிஃபிகேஷன் அமௌண்ட்டும் சரி. ஆமா சார். 194 LA அதெல்லாம் 50,000 per monthன்னு சொல்ல இதெல்லாம் வந்திருக்குங்க சார். ஆமா ஆமா. சோ அதனால பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றபடி everything is good. Good going. All the best for upcoming test. ஓகே. தேங்க் யூ. Super. So yes, எல்லாத்தையும் பேசிட்டாங்க. Not everyone left. Not anyone. Okay. Very good. Okay. So என்ன பிளான் இன்னைக்கு யாருக்கும் மேட்ச்? ஐபிஎல் டுடேஸ் மேட்ச் அப்படின்னு ஃபுல்லா கூகுள். ஐபிஎல் பார்க்குற எல்லாருக்கும் டைம் இருக்கா என்ன? ஐபிஎல் டுடே மேட்ச். சரி, அப்படியே சாப்பிடும்போது பாருங்க. இன்னைக்கு வந்து எம்ஐக்கும் கேகேஆர் இருக்கும். ஐ திங்க் அதித்தி வில் பி சப்போர்ட்டர் ஆஃப் எம்ஐ. என்ன கரெக்டா இல்லையா? வெரி குட். ஓகே. என்னப்பா யாருமே காணோம்? ஜெகன், ஐ திங்க் ஜெகன் வந்து டெஸ்டில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
இந்த ஜெகன் கரெக்டா? ஷுவர், கன்ஃபார்ம் டெஸ்ட் தான், பாதி டெஸ்ட்ல இருக்காரு. ஓகே, சி அஃப்கோர்ஸ் இந்த டைம்ல வந்து பேச இஃப் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஓகே. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பூஸ்டா இருக்கும். வேற என்ன இருக்கும், ஜென்ரலா பார்த்து பேசுறது, ஸ்டடிஸ் சம்பந்தமா. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் திங். எல்லாரும் எப்படி இருக்காங்க? சி அஃப்கோர்ஸ் ஒரு கம்பேரிட்டிவ் இருந்தாலும் நம்ம எங்க இருக்கோன்றது தெரியும். கரெக்டா? நம்மளே படிச்சுட்டே இருந்தோம்னா சி அஃப்கோர்ஸ் வி வில் ரீச் அவர் டெஸ்டினேஷன். பட் ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டா ஓகே இவங்க எப்படி படிக்கிறாங்க, எல்லாருக்கும் எப்படி போகுது, எல்லாருக்கும் டஃபா இருக்கா, இல்லை நான் மட்டும் தான் அப்படி ஃபீல் பண்றேன்னா, அதர் இட் இஸ் a headache for me only or for everyone. everyone will be happy. நமக்கு மட்டும் headache நான் will be sad. ஜஸ்ட் சொல்றேன். இந்த ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே கவர் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு எப்படி சார் செக் பண்றது? அண்ட் அதோட அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் நாங்க படிக்கிறோம், ஆனா அதுக்கு அதை சால்வ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதுக்கு டிடிஏ பொறுத்த மட்டும் ஆர்டிபி லாஸ்டா விடுவாங்கல்ல, அதுல அமெண்ட்மெண்ட் கவர் ஆயிடும். ஜிஎஸ்டிக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட் வருதோ அந்த ஆர்டிபியில கண்டிப்பா கவர் ஆகும். ஏன்னா அந்த ஆர்சிஎம்க்கு ஏதோ ஸ்கிராப்ல ஆர்சிஎம் ஏதோ சாரி ஸ்கிராப்புக்கு டிசிஎஸ் டிடிஎஸ் சம்பந்தமா ப்ரொவிஷன் வந்தது அமெண்ட்மெண்ட். அது கரெக்டா ஆர்டிபியில் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க May 25ல. அதனால அந்த ஆர்டிபியில் தான் உங்களுக்கு வந்து குட் என்ன சொல்றது கொஸ்டின் பேப்பர் டு டெஸ்ட் யுவர் அமெண்ட்மெண்ட் ஸ்கில்ஸ். ஓகே அதே மாதிரி ஆர்டிபி வில் பி வெரி மச் ஹார்டு. ஆனா அப்படின்னா கொஸ்டின் நீங்க படிச்சதே இருக்காது. இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல்னா டேக் ஆர்டிபி, ஓபன் இட் அண்ட் ரைட். கொடூரமா இருக்கும், இட் வில் பிரேக் யுவர் கான்ஃபிடன்ஸ். அதனால நான் ஆர்டிபி படிக்க மாட்டேன், நீங்க படிங்க. யூ ஸ்டடி ஆர்டிபி. ஓகேவா? ஓகே ஓகே. போத் டிடி அண்ட் ஐடிடி இட் வில் பி கேப்சர். எஃப்ஆர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிபி எப்படி இருக்கும்னா நியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏஎஃப்எம்லயும் அப்படிதான். ஓகே சார். Sir, சொல்லுங்க. எஸ். so actually na audit, I started audit and a full day audit na pannum, like I'm not able to ரொம்ப இந்த saturation ஆகுது, all day I'm doing audit. So and இப்போ நான் just FR தான் முடிச்சிருக்கேன் in this month. So I was thinking I'm doing FR AFN simultaneously now audit sometime in the morning evening அப்படி பண்ணுவேன். So I just like is the pace okay, because I feel a little behind. See, audit, if you want to complete it at a stretch na, it is difficult. Point number one. But other round என்னன்னா, if you go away from audit, do something and come to audit na, it will take another portion of 1 hour because you are doing theory and the practical sum. See, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, do both parallelly சொல்லுவாங்க. ஆனா the time to shifting your mind, because your brain cannot shift like from this like that. It is not a switch போட்டோனே turn on, switch off பண்ணோனே turn off tube light னு. So it will take time. So அதனால don't worry, you take audit. அது கொஞ்சம் போர்டமா இருந்தாலும் you keep on pushing. அப்பதான் உங்களுக்கு அந்த 5 days உட்காந்தீங்கன்னா full audit முடியுமா? Question mark. If you sit for 5 days, entire audit book 3 module முடியுமா? Will that be completed? पूरा खत्म हो गया है ना? मुश्किल है. So அப்ப அதுக்கு you have to sit your brain. அது உட்கார வைக்கணும் நீங்க. You have to make your brain understand, okay, we have to study அப்படின்னு. You can do parallelly AFM ல ஒரு 1 hour 2 hours உட்காரலாம். அது it is not a big problem. So நீங்க அந்த 1 hour 2 hour உட்கார்ந்து திரும்ப நீங்க அகைன் வந்தீங்கன்னா அதுக்கு you will waste another 1 hour. Okay. So அதுதான் என்னோட கான்செப்ட். Okay. Whatever you do morning from evening அதுவே பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் பண்ணேன் and I have been succeeded. Whatever the test I take, both for intern and final, காலைல ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சேன்னா அந்த சப்ஜெக்ட் ஐ டூ டில் நைட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் 3 to 4 days வந்து கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட் தான் டில் ஐ ரைட் த 100 mark test. Okay. Okay. ஓகே, ஏன்னா அப்பதான் வந்து யுவர் பிரெயின் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதெல்லாம் இருக்குன்றதை இட் வில் செட் அப். அண்ட் நீங்க அந்த 100 mark if you complete, you will be in a confident state. ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும் பஞ்ச் அப் இது பண்றது. அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வில் ஸ்டடி 3 subjects a day.
ஸோ கேனாட் கம்பேர் லைக் தட். நம்ம பிரெயின்க்கு என்னவோ அதுதான். Okay. வெரி குட். எனிதிங் ஃப்ரம் யுவர் சைட்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ப்ரே டு காட் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல். கண்ணை மூடி அப்படியே ஒரு 1 மினிட் எடிட் பண்ணுங்க. நியூஸ் வாட் எவர் இட் மே பி டில் யூ கிளியர் எக்ஸாம். ஓகேவா? ஓகே சார். வேற என்ன நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு கரெக்டாக மே மாசம் வந்தோம், அதனால அது ஒன்றும் வெயிட் பண்ணாதீங்க. அவன் earning money, I'll give you 1 rupee to you also. கரெக்டா தக்ஷின்? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ ஓகேவா? ஹலோ, அப்போ ஓகே சார். they will learn but they will not give you anything. கரெக்டா? ஐபிஎல்ல ஆமாங்க சார். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசும்போது யூ கீப் பவுண்டரி. ரொம்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும், வந்து சொல்லுவான் தக்ஷின் ஐ கம்ப்ளீட்டட் 500 மார்க் டெஸ்ட் அப்படின்வோம். நம்ம ஒன் சாப்டர் வைஸ் டெஸ்டே முடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இட் வில் பிரேக் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஃபோன் அடிச்சு சப்போஸ் பேசணும்னா கூட என்னப்பா படிக்கிறியா, ஹவு இட் இஸ் கோயிங், அவ்வளோதான். அதோட அந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கணும். ஓகே, டாடா பை பை, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ். மித்த யூ கைஸ் ஆர் டூயிங் வெரி மச் சூப்பர், ரியலி சூப்பர். அதுவும் லாஸ்ட் வீக்லாம் நிறைய ஆன்சர் பேப்பர் இருந்தது. ஐ வாஸ் சிட்டிங் மிட் நைட் டு கவர் ஒன் டே. ஒரு நாள் ஒரு 6 to 7 பேப்பர் வந்து முடிக்கிற நைட் ஃபுல்லாக உட்காந்து. ஸோ அதனால குட். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். திஸ் வீக் நல்லா பண்ணுங்க. திஸ் வீக் இஸ் யோர்ஸ். ஓகேவா? ப்ரே டு காட். வெரி சூன் யூ வில் கெட் யுவர் சக்சஸ். ஓகேவா? ஸ்லோ, அதுக்கப்புறம் யூ வில் பிக் அப். ஓகேவா? வெரி குட். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எனிதிங் ஃப்ரம் யுவர் சைடு, எனிவன்? நோ சார். வெரி குட். நான் ஆன்சர் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? எல்லாருக்கும். ஓகே. ஓகே சார். வெரி குட். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். Do well. This week is yours. Bye. பாய் சார். Thank you. Bye. Thank you. Thank you.